ஜக்தீப் தன்கர் அவர்கள் சுப்ரீம் கோர்ட் பத்தி கமெண்ட் கொடுத்திருந்தார். ஜுடிஷியரி பத்தி சொல்லும் பொழுது பீப்புள் வந்து ஜுடிஷியரி மேல வந்து நம்பிக்கை இழக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. எந்த காரணத்து கொண்டோ யாருமே ஜுடிஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பத்தி தவறா பேசக்கூடாது. அவர் என்ன ரிமார்க் பண்ணியிருக்காருன்னா, சுப்ரீம் கோர்ட் வாஸ் யூசிங் ஆர்டிகல் 142 as a nuclear missile against democratic forces. யாரெல்லாம் சட்டத்தில் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ, இந்த இஷ்யூல இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ, ஆர்டிகல் 142 தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். பீப்புள் வந்து ஹையஸ்ட் ட்ரஸ்ட் எந்த ஆர்கன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் மேல வச்சிருக்காங்கன்னா ஜுடிஷியரி மேல தான் வச்சிருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். வேர் ஆர் வி ஹெட்டிங்? question mark. What is happening in the country? We never bargained for democracy for this day. Power of president to consult Supreme Court. So that means president itself can consult the Supreme Court, and the power of the Supreme Court is the ultimate power of the judiciary. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ரீசெண்டா ஹானரபிள் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஜக்தீப் தன்கர் அவர்கள் சுப்ரீம் கோர்ட் பத்தி கமெண்ட் கொடுத்திருந்தாரு. இன்ஃபேக்ட் சுப்ரீம் கோர்ட் பத்தி மட்டும் இல்லாம ஜுடிஷியரி பத்தியே ஒரு கமெண்ட் கொடுத்திருந்தாரு. வித் டியூ ரெஸ்பெக்ட் டு ஹிஸ் கமெண்ட்ஸ், டெஃபினட்டா சர்டன் அப்சர்வேஷன்ஸ் வந்து கொடுத்துதான் ஆகணும். காரணம் என்னன்னா, ஜக்தீப் தன்கர் அவர்கள் ஜுடிஷியரி பத்தி சொல்லும் பொழுது பீப்புள் வந்து ஜுடிஷியரி மேல வந்து நம்பிக்கை இழக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வித் டியூ ரெஸ்பெக்ட் டு ஹிம், அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. காரணம் என்னன்னா, இந்த நாட்டில் நம்ம மக்கள் வந்து வச்சிருக்கக்கூடிய பெரிய நம்பிக்கையை அவுட் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி மேலே தான் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த காரணத்தை கொண்டோ யாருமே ஜுடிஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை பற்றி தவறாக பேசக்கூடாது. காரணம் என்னன்னா, யாருமே இந்தியாவில் இன்க்ளூடிங் பிரசிடென்ட் கூட ஜுடிஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை பற்றி ரிமார்க்ஸ் வந்து அட்வர்ஸாக பாஸ் பண்ணக்கூடாது. காரணம் ஒன்று தான். காரணம் என்னன்னா, வித் டியூ ரெஸ்பெக்ட் டு த வியூஸ் ஆஃப் எனிபடி அண்ட் எவ்ரிபடி, இன்க்ளூடிங் ஆனரபிள் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஜக்தீப் தன்கர். ஏன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி 3 ஆர்கன்ஸ், அதாவது லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி இஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரிங்கிறது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டாக்டரிலே குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது கேசவானந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. அந்த ஜட்மெண்ட் தான் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின். பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின்ல இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி வந்து கிளியரா குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஜுடிஷியரி மேல மக்கள் வந்து நம்பிக்கை இழக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கமெண்ட் ஆனரபிள் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிட்ட வரும்பொழுது டெஃபினட்டா வந்து இது ஒரு கேள்விக்குறியாதான் ஆகுது. அப்படி சொல்லியிருக்கலாமா அப்படிங்கிற அந்த கேள்வியும் எழதான் செய்யுது. அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன ரிமார்க் பண்ணியிருக்காருன்னா, சுப்ரீம் கோர்ட் வாஸ் யூசிங் ஆர்டிகல் 142 as a nuclear missile against democratic forces அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த அப்சர்வேஷன் ஆகப்பட்டது வித் டியூ ரெஸ்பெக்ட் டு ஹானரபிள் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்த அப்சர்வேஷன் ஆகப்பட்டது விமர்சனத்துக்கு உண்டாயிருக்கு. விமர்சனத்துக்கு ஏன் உண்டாகுதுன்னா, அந்த நியூக்ளியர் மிசைல் அப்படிங்கிற வார்த்தையாகப்பட்டது கடுமையான வார்த்தையா பார்க்கப்படுது. ஏன்னா ஆர்டிகல் 142 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கொண்டு வரும் பொழுது கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளி மெம்பர்ஸ் வந்து டிபேட் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளி மெம்பர்ஸ் வந்து டிபேட் பண்ணி தான் ஆர்டிகல் 142 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர் கொடுத்துருக்காங்க. அப்படி டிபேட் நடக்கும் பொழுது, ஃபார் அண்ட் அகேன்ஸ்ட் நடக்கும் பொழுது, இதெல்லாம் வந்து சேர்மன் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி பாரத் ரத்னா பாபா சாஹேப் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் இதெல்லாம் கேட்டு தான் ஃபைனலாக ஆர்டிகல் 142 படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர்ஸ் கொடுத்தாங்க. அப்படி பார்க்கும்பொழுது ஆர்டிகல் 142 என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். சட்ட மாணவர்கள் மட்டும் கிடையாது, யாரெல்லாம் சட்டத்தில் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ, இந்த இஷ்யூல இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ, ஆர்டிகல் 142 தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஆர்டிகல் 142 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் டிகிரீஸ் அண்ட் ஆர்டர்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஆர்டர்ஸ் ஆஸ் டு டிஸ்கவரி எக்ஸெட்ரா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க தலைப்புல. ஆர்டிகல் 142 ஆகப்பட்டது யூனியன் ஜுடிஷியரி கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிகல். ஆர்டிகல் 142 clause 1 படி the Supreme Court is in the exercise of its jurisdiction. I quote the exact words of Article 142 clause 1. The Supreme Court in the exercise of its jurisdiction may, very important, may, it is a discretionary power of the Supreme Court, may pass such decree or make such order as is necessary for doing complete justice in any cause or matter pending before it, and any decree so passed or order so made shall be enforceable throughout the territory of India in such manner as may be prescribed by or under any law made by Parliament, and until provision in that behalf is so made in such manner as the President may by order prescribe அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 142 clause 1. அப்போ ஆர்டிகல் 142 clause 1 படி
Supreme Court has enormous powers. Supreme Court has enormous powers. It has powers which are conferred by the Constitution of India. அப்படி இருக்கும் பொழுது with due respect to the opinion of the Vice President of India, நம்ம பார்க்கும்போது ஆர்டிகல் 142 படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இது நியூக்ளியர் மிசைல் அப்படின்னு குறிப்பிடுறது வந்து எந்த காரணத்துக்கும் ஏற்றுக்க முடியாது. ரெண்டாவது, சுப்ரீம் கோர்ட் கொடுக்கக்கூடிய பல ஜட்மெண்ட்ஸை வந்து சில டைம் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராகவும் சில டைம் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிதான் இருக்கும் பல ஜட்மெண்ட்ஸ். காரணம் என்னன்னா இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி. ஸோ அப்போ பீப்புள் வந்து ஹையஸ்ட் ட்ரஸ்ட் யார் எந்த ஆர்கன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் மேலே வச்சிருக்காங்கன்னா ஜுடிஷியரி மேலே தான் வச்சிருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது ஹானரபிள் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவர் வந்து ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் ஹானரபிள் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஜக்தீப் தன்கர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, there is, I exactly quote the exact words, there is a directive to the president by the recent judgment. Where are we heading? Question mark. What is happening in the country? We never bargained for democracy for this day. President being called upon to decide in a time bound manner, and if not, it becomes law. So we have judges who will legislate, who will perform executive functions, who will act as super parliament and absolutely have no accountability because law of the land does not apply to them. அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு. இந்த கமெண்ட் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்சர்வேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 142 கான்டெக்ஸ்ட கொடுக்கும் பொழுது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, ஆர்டிகல் 142 has conferred the Supreme Court, the Constitution of India has conferred, Constituent Assembly has conferred, the chairman of the drafting committee after hearing both for and against கமெண்ட்டை வந்து பார்த்து தான் ஆர்டிகல் 142 ஃபைனலைஸ் பண்ணி அந்த ப்ரொவிஷன் வந்து ஆர்டிகலா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஃபிட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த பவர் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் இஸ் த அல்டிமேட் பவர் ஆஃப் த ஜுடிஷியரி. அப்படி இருக்கும் பொழுது அதை பற்றி இப்படி ஒரு அப்சர்வேஷன் வரும்போது டெஃபினட்டாக வந்து இந்த அப்சர்வேஷன் வந்து ரைட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. காரணம் என்னன்னா, ஆர்டிகல் 142 ஆகப்பட்டது சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர் கொடுத்துருக்காங்கன்றதுனால தான். அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல் 142 இஸ் த பவர் கன்ஃபர்ட் பை தி கான்ஸ்டிடியூஷன் டு த சுப்ரீம் கோர்ட். இட் இஸ் நாட் த ரைட் கிவன் பை த கவர்மெண்ட். ஏன்னா ஆர்டிகல் 142 அப்படின்னு பார்க்கும் பொழுது it is solely the power given to the Supreme Court. It is not given to executive or legislature. அந்த மாதிரியான ஒரு பவரே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது சேர்மன் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் கிளியரா ஆர்டிகல் 32 பத்தி பேசும்பொழுது என்ன சொல்லியிருக்காருன்னா, the soul of the Indian Constitution. அந்த ஜுடிஷியல் ரிவ்யூ வரும்பொழுது read with article 142, Supreme Court has enormous power, has ultimate power to decide on a law, decide on the issues. So அப்படி பார்க்கும் பொழுது it is not the power conferred on the Supreme Court by the government. It is the power conferred by the Constitution. அதனால ஆர்டிகல் 142 ஆர்டிகல் 32 படி ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம். ஆர்டிகல் 32 read with article 142 with 143, the Supreme Court has the ultimate power to decide on the matters of the Constitution. In fact, President itself can take advice from the Supreme Court. President has the power to seek advice from the Supreme Court. That's what article 143 talks about, power of president to consult Supreme Court. So that means president itself can consult the Supreme Court. I read the exact words of article 143. Article 143 clause 1, if at any time it appears to the president that a question of law or fact has arisen and is likely to arise, which is of such a nature and of such public importance that is expedient to obtain the opinion of the Supreme Court upon it, he may refer the question to that court for consideration, and the court may, after such hearing as it thinks fit, report to the president its opinion thereon. Article 143 clause 2, the president may, notwithstanding anything, the proviso to article 131, refer a dispute of the kind mentioned in the said proviso to the Supreme Court for opinion, and the Supreme Court shall, after such hearing as it thinks fit, report to the president its opinion thereon. My dear friends, article 32 படி சுப்ரீம் கோர்ட்ல ஜுடிஷியல் ரிவ்யூக்கு போலாம். இன்ஃபேக்ட் த்ரூ ரிட் பெட்டிஷன். 2, ஆர்டிகல் 142 படி சுப்ரீம் கோர்ட் has the power to issue orders. ஆர்டிகல் 143 of the Constitution of India படி the president may seek the advice from the Supreme Court. So from harmonizing all the 3 articles, what we have to understand squarely, the Supreme Court has the power under the judiciary to decide on a matter. ஸோ இந்த எந்த இஷ்யூனால வைஸ் பிரசிடென்ட் இந்த மாதிரியான ஒரு அப்சர்வேஷன் கொடுத்தாருன்னு அந்த கான்டெக்ட் எடுத்து பார்க்கும் பொழுது, ஆனரபிள் வைஸ் பிரசிடென்ட் வந்து இந்த இஷ்யூவை பற்றி பேசும்பொழுது ரீசண்டாக ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஃபைல் பண்ணியிருக்கக்கூடிய கவர்னர் மேலே வந்த கேஸ் பேஸ் பண்ணி தான் சுப்ரீம் கோர்ட்டோட
டைம் லைன் டிசைட் பண்ணி கொடுத்ததுனால இந்த அப்சர்வேஷன் கொடுத்துருக்கதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்படி பார்க்கும் பொழுது என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட பில்ஸ் பெண்டிங்காக இருந்துட்டு இருந்தது. அந்த பில்ஸ் பெண்டிங்காக இருந்ததுனால தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கவர்னர் ஆக்ஷன் எடுக்காதனால 3 ஆப்ஷன் தான் கவர்னருக்கு இருந்தது. ஒன்று அசென்ட் கொடுக்கணும், வித்தல்ட் பண்ணி ரிட்டர்ன் அனுப்பணும், 3வது ரிசர்வ் பண்ணணும் பிரசிடென்ட்டுக்கு. ஆனால் கவர்னர் வந்து எந்த ஆக்ஷனுமே எடுக்காம ஈவன் தோ ஆர்டிகல் 200 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் as soon as possible அப்படின்னா இமீடியட்லின்னு அர்த்தம். அப்படி இருந்துமே டைம் லைன் இல்லாததுனால ஆர்டிகல் 200 படி கவர்னர் பில்ஸ் மேல ஆக்ஷன் எடுக்காம இருந்தாரு கிட்டத்தட்ட 20 மாசத்துக்கு மேல. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்ல ரிட் பெட்டிஷன் போடும் பொழுது ரிட் பெட்டிஷன் மேல வந்த ஜட்மெண்ட், இந்த ஏப்ரல் மாசம் வந்த ஜட்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கவர்னருக்கு டைம் லைன்ஸ் கொடுத்தாங்க. அசென்ட் ஆஃப் த பில்ஸ்னா இத்தனை நாளுக்குள்ள பண்ணணும், வித்தல்ட் பண்ணி ரிட்டர்ன் அனுப்பணும் இத்தனை நாளுக்குள்ள பண்ணணும், ரிட்டர்ன் ஆகி வந்தா என்ன பண்ணணும், அதே மாதிரி பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணியிருந்தா பிரசிடென்ட் எத்தனை நாளுக்குள்ள அப்ரூவ் பண்ணணும்னு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு ரிக்குவயர்மெண்ட் வந்து கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வரும் பொழுது டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணுமா வேணாமா அப்படின்னு டிபேட் நடக்கும் பொழுது அப்போ கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் டைம் லைன் இருக்கணும், ஆனால் கூடிய சீக்கிரம் பண்ணணும், டைம் லைன் கொடுத்தா அந்த டைம் லைனுக்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதனால as soon as possible அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸை வச்சிருந்தாங்க. அப்போ இன்டென்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அண்டர் ஆர்டிகல் 200ல as soon as possible வச்சது எத்தனை நாள் வேணாலும் பில்லை வச்சிருக்கலான்றதுக்காக கிடையாது. பில்லு வந்த உடனேயே குவிக்கா as soon as possible கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஃப்ரேஸ் இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இன்ஃபேக்ட் பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் ஆர்டிகல் 200ல as soon as possible ஏன் ஃபிட்மெண்ட் கொண்டு வந்தாருன்னா, மந்த்ஸ் இல்லாம டேஸ் இல்லாம ஒரு சமயம் பில் இன்னைக்கு வருது, இன்னைக்கு ஈவினிங்கே கூட டிசைட் பண்ணக்கூடிய பவர் இருக்கணுங்கிறதுக்காக தான். அப்படி கொடுத்துருக்கக்கூடிய பவரை இன்டெஃபினட் பீரியட் வந்து பில்ஸ் மேல ஆக்ஷன் எடுக்காம இருக்கும் பொழுது ஒன்று அசென்ட் கொடுக்கலாம், இல்லை வித்ஹோல்ட் பண்ணலாம், 3வது வந்து ரிசர்வ் பண்ணலாம் பிரசிடென்ட்டுக்கு. வித்ஹோல்டு பண்ணி பில்லை வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு அமிச்சா, லெஜிஸ்லேட்டிவ் பாஸ் பண்ணி அமிச்சா அசென்ட் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட்டும் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்தாச்சு. அப்படி இருக்கும் பொழுது வித்ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு போயிட்டு பில்லு திருப்பி வந்ததுக்கப்புறம் பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்ண முடியாதுங்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட்டும் கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அப்சர்வேஷன் சுப்ரீம் கோர்ட் இன்ஃபேக்ட் லெஜிஸ்லேட்டருக்கு ஹெல்ப் ஆகிற மாதிரி தான் இந்த ஜட்மெண்ட்டே வந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஆர்டிகல் 142 யூஸ் பண்ணி இட்ஸ் அ நியூக்ளியர் மிசைல் அப்படின்னு சொல்லி ஒரு அப்சர்வேஷன் வரும்பொழுது இது வந்து விமர்சனத்துக்கு உண்டாயிருக்குன்றது தான் நம்ம பார்க்கணும். அட் த எண்ட் ஆஃப் த டே ஜுடிஷியரி இஸ் அபவ் ஆல் த 3 ஆர்கன்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இது நான் சொல்லலை, பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் என்னைக்கு வந்து ஆர்டிகல் 32 இஸ் த சோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னாரோ, என்னைக்கு ஆர்டிகல் 142ல சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணலாங்கிற அந்த அப்சர்வேஷன் வழியாகவும் ஆர்டிகல் வழியாகவும் கொடுத்தாரோ, ஆர்டிகல் 143 வழியா பிரசிடென்ட் வந்து கேன் சீக் அட்வைஸ் ஃப்ரம் த சுப்ரீம் கோர்ட்னு சொல்லி கொடுத்திருந்தாரோ, அப்போ த அல்டிமேட் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி ஆகப்பட்டது சுப்ரீம் கோர்ட் தான். அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த இஷ்யூ, அதாவது கவர்னர் இஷ்யூல பில்ஸ் பெண்டிங்காக இருந்ததுல டைம் லைன்ஸ் வந்து கொடுத்துருக்கிற அப்சர்வேஷன் ஆகப்பட்டது கான்ஸ்டிடியூஷனலா கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை இருந்தாங்க, அந்த கொடுத்துருக்காங்க. இந்த அப்சர்வேஷன் வந்து எல்லா லெஜிஸ்லேட்டருக்கும் இது யூஸ்ஃபுல் தான், இன்க்ளூடிங் பார்லிமெண்டேரியன், இன்க்ளூடிங் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அப்படி இருக்கும் பொழுது ஒரு டைம் லைன் ஆகப்பட்டது வெங்கடாச்சலையா கமிஷன் வழியாகவும் புஞ்சி கமிஷன் வழியாகவும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டும் நம்ம வந்து பல கமிஷன் ரிப்போர்ட்ஸ்லையும் பார்த்துருக்கோம். அந்த கமிஷன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து கிளியராக டைம் லைன் கொடுக்கணும், as soon as possible வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும், ஒன்று அசென்ட் கொடுக்கணும், இல்லை வித்ஹோல்ட் பண்ணணும், இல்லை பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணணும். அப்போ பிரசிடென்ட் கிட்ட போகும்போது அவர் எத்தனை நாளுக்குள்ள திருப்பி பில்லை வந்து அனுப்பணுங்கிறதுக்கான டைம் லைனே இல்லாமல் இருந்தது ஆர்டிகல் 200ல. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் இன்னைய தேதியில் கொடுத்துருக்கக்கூடிய ஜட்மெண்ட் படி டைம் லைன் இருக்கிறதுனால எல்லா லெஜிஸ்லேட்டருக்கும் எல்லா எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனரிஸ்க்கும் இது ஹெல்ப் ஆகுதே தவிர எங்கேயுமே வந்து இந்த டைம் லைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஆனரபிள் வைஸ் பிரசிடென்ட்டோட கமெண்ட் அண்டர் அபவுட் ஆர்டிகல் 142 வந்து டெஃபினட்டாக இப்போ வந்து விமர்சனத்துக்கு உள்ளா இருக்கு. பட் த பாயிண்ட் டு பி நோட்டட், எல்லா சட்டமானவர்களும் சட்டத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, ஆர்டிகல் 32 is the soul of Indian constitution, that is judicial review, the power of judicial review, that is the writ petition which can be filed before the Supreme Court. Article 142, the Supreme Court has the power to pass the order. Article 143, where the president can seek advice from the Supreme Court. From harmonizing all the 3 articles, we can understand Supreme Court has the power under the Constitution of India to provide any order and declare a law. Second important point, the Supreme Court just not has the power of the judicial review, but certain times they can pass an order
through which they can declare a law. Third important point நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பவர் கவர்மெண்ட் கொடுத்த பவர் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுத்திருக்க பவர் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கொடுத்திருக்கக்கூடிய பவர். இதை தாண்டி பிரசிடென்ட்டோட ரோல் எடுத்து பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் அ டைட்டுலர் ஹெட். பிரசிடென்ட்டோட ஃபங்க்ஷன் ஆகப்பட்டது, பிரசிடென்ட் பர்ஃபார்ம்ஸ் எல்லா ஃபங்க்ஷனுமே ஆன் தி எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். சேம் இஸ் த கேஸ் ஆஃப் கவர்னர். எல்லா கவர்னருமே எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் த ஸ்டேட். அப்போ கவர்னர் அப்படிங்கிற அந்த பதவி ஆகப்பட்டது இட்ஸ் அ டைட்டுலர் ஹெட். அப்படி இருக்கும் பொழுது ஒரு இண்டிபெண்டன்ட் பவர் வந்து கவர்னருக்கோ பிரசிடென்ட்டுக்கோ ஆன் மெனி மேட்டர்ஸ் கன்சர்னிங் பில்ல இல்ல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் பை ரீடிங் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அதனால இஃப் த கான்ஸ்டிடியூஷன் which says when the bill is given to the governor for his assent, he can return the bill to the legislative assembly. But once legislative assemblyக்கு ரீஎனாக்ட் பண்ணி திருப்பி கவர்னருக்கு அமிச்சா கவர்னருக்கு அசன்ட் கொடுக்கறத தவிர வேற எந்த பவர் கிடையாது அப்படிங்கிறதையும் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ல ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் கவர்னர் அந்த கேஸ்ல கொடுத்துருக்காங்கன்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால த ஆல் சட் அண்ட் டன் ஜுடிஷியரி மேலதான் மக்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு இந்த நாட்டில்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பீப்புள் ஹாவ் so much of faith on the judiciary. அது இருக்கிறதுனால தான் ஒரு காமன் மேனுக்கு கூட இன்னைக்கு ஜஸ்டிஸ் கிடைக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் ஆகப்பட்டது, அபெக்ஸ் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் ஆகப்பட்டது, டே டு டே பேஸில் வரக்கூடியது வந்து இட்ஸ் அப்சர்வேஷன்ஸ் ஆகப்பட்டது, ஒரு நாளும் ஒரு சட்டத்துக்கும் பயன்பட்டு இருக்குன்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது சுப்ரீம் கோர்ட் இஸ் த அல்டிமேட் அத்தாரிட்டி ஆன் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா and it has the power as per article 32 read with article 42 read with article 143. It has the power conferred by the constitution and never by the government. Thank you.